தேவனுடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளவும் ஒரு தகுதியும் அடியனுக்கு இல்ல. என்னை நிறுத்தி இருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபை தான். என்னுடைய பேர் அஸ்வின் இம்மானுவேல். ஸோ ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களோட ப்ரேயர்ல ஜாயின் பண்ணுவேன். ஸோ ப்ரோ எனக்கு லிங்க் சென்ட் பண்ணுவாரு, ஜாயின் பண்றது வழக்கம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் தருண் பிரதருடைய சாட்சியை நான் யூடியூப்ல பார்த்திருக்கும் பொழுது அவரை பிரதர் இன்வைட் பண்ணி அவர் பிரதர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி தருண் பிரதர் நமக்கு அவரோட டெஸ்டிமோனி சொல்ல வராரு, நம்மளோட ரிவைவல் வாரியர்ஸ் டீம்ல வராரு, ஸோ நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. எனக்குள்ள ஒரு தாட், சரி ஓகே நம்மளும் அதுல ஜாயின் பண்ணி அவருடைய வசனங்களை கேட்போம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணினேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணும்போது அவருடைய சாட்சிகளையும் வசனங்களையும் அவர் பகிர்ந்துகிட்டாரு. அது எண்ட் ஆஃப் த செஷன் என் மைண்டுக்கு தோணுன ஒரு விஷயம், கடவுள் என்னையும் இந்த மாதிரி ஒரு சாட்சியா நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, என் மனசுல தோணுச்சு. ஸோ அப்பவும் நான் அந்த ஒரு குடிப்பழக்கத்துல தான் இருந்தேன். குடிப்பழக்கத்துக்கு அடிக்டட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா குடிப்பழக்கத்துல இருந்தேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டேட்டஸ், நான் என்னோட வீடியோவை பகிர்ந்துகிட்டேன் ஸ்டேட்டஸ்ல. ஸோ அப்போ அதை பார்த்ததும் டேனியல் பிரதர் இந்த மாதிரி சண்டே ஒரு சாட்சியையும் உங்களுடைய வசனங்களையும் பகிர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஸோ எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவுமே கிடையாது. ஸோ எங்கேயோ இருந்தனா எப்படியோ இருந்தனா, ஸோ என் மூலியமா பாத்தீங்களா டேனியல் பிரதர் அதை சொல்லவும் நான் உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. ஓகே பிரதர் நான் பேசுறேன், நான் என்னுடைய சாட்சியை பகிர்ந்துக்கிறேன். அப்ப தேவன் என்னோட இடைப்பட்ட ஒரு வசனம் தான், நீ அன்னைக்கு நீ உன் மனசால நீ நினைச்சு இல்லையா, நீ தருண் பிரதர் பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கும்போது உன் மனசுல உன் எண்ணங்களையும் உன் இயக்கங்களையும் அறிந்த ஒரே ஒரு தேவன் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். ஸோ அப்படி எனக்கு தோணுன ஒரு விஷயம், என்னோட எண்ணத்தையும் இயக்கத்தையும் அறிந்த தேவன் என்ன ஒரு சாட்சியா ஒரு இத்தனை பேர் முன்னாடி என்னை உட்கார வச்சிருக்கிறார். இன்னைக்கு நான் தேவனை ரொம்ப 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 நேசிக்கிறேன், ரொம்ப 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 மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். ஸோ என்னுடைய சாட்சியை கேட்கவும் வசனங்களை கேட்கவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துக்கிறேன். உங்களோட டீம் இன்னும் அதிகமா பெருகணும். நான் உங்களுக்காக தினமும் ப்ரேயர் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஸோ இன்னும் ப்ரேயர் பண்ணிட்டே தான் இருப்பேன். உங்களுடைய டீம்ல நானும் ஒரு அங்கமா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஸோ என்னுடைய வாலிப பிராயத்துல ஒரு கிறிஸ்டின் பேக்ரவுண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் கூட வாலிப பிராய ஏகப்பட்ட பாவங்களுக்கு அடிமையாகி, அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிக்க அடிமை ஆகல, அப்படியே கொஞ்சம் குடிச்சு பாருடா நல்லா இருக்கும், டேய் இது கொஞ்சம் இழுத்து பாருடா கொஞ்சம் சூப்பரா இருக்கும், போதையா இருக்கும், நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி ஆகாது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அப்படி ஒரு பழக்கம் தான் குடிப்பழக்கம். ஆஸ் எ கிறிஸ்டியனா நான் சண்டே சர்ச்சுக்கு மட்டும்தான் போவேன். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப நான் சண்டே ஒரு சர்ச்சுக்கு இந்த பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போவேன் வருவேன், அவ்வளவுதான். பைபிளை நான் திறந்து வாசிச்சது கூட கிடையாது. என்னுடைய 21 வருட காலங்களில பைபிளை திறந்ததும் கிடையாது, வாசிச்சதும் கிடையாது. ஒரு கிறிஸ்டியனா பேருக்கு கிறிஸ்தவன், ஸ்டேட்டஸ் எல்லாம் பயங்கரமா போடுவேன், கிறிஸ்தவ பாட்டு பயங்கரமா எல்லாத்துலயும் ஆக்டிவா இருப்பேன். ஆனா பாவம், எனக்குள்ளா இருக்கிற பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போச்சு. முன்னாடி எந்த வழியும் இல்லை. நம்ம நினைச்சிட்டோம் நம்ம பாவத்துல இருந்தா நம்ம ஏதோ ஜாலியா இருக்கலாம், நல்ல லைஃப் நல்லா கொண்டு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சத்தியமா அப்படி கிடையாது. கடவுள் ஒரு இடத்துல உட்கார வைப்பாரு. அந்த இடம் வரும்பொழுது ரொம்ப நான் ஜீவனோட இருக்கணும்னு நினைச்ச காலத்தை விட வாழ்க்கைய முடிச்சுக்கலாம், மரித்து போயிடலாம், இனிமே உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்ச காலங்கள் தான் அதிகம். சோ என்ன ஒரு தகுதியுமே கிடையாது, உங்க முன்னாடி ஒரு சாட்சியாக நிக்க ஒரு தகுதியுமே இல்லை. இன்னைக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன், எத்தனையோ பேர் மனசு கஷ்டத்தோடையும், எத்தனையோ பேர் மனசு கவலைகளோடையும், எத்தனையோ விதமான சிந்தனைகளோடையும் இந்த பிரேயர் அட்டன் பண்றதுக்காக வந்திருப்பீங்க.
சோ என்னோட சாட்சிகள் மூலமாகவும் என்னோட வசனங்கள் மூலமாகவும் தேவன் உங்களோட இடைப்படுவார் அப்படிங்கறது நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். ஸோ லைஃப்ல பாவங்கள் பெருகிட்டே போச்சு. கொரோனா சமயத்துல உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை மாண்டு போனாங்க, எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போனாங்க. அந்த ஒரு டைம்ல தான் என்னோட பாவம் பெருகுச்சு. கடவுள் நினைச்சிருந்தா என்ன வேணா நடந்திருக்கலாம். சோ அந்த பாவத்துக்காக நான் வீட்டுல இருந்து நைட்டு வெளியே போறதுக்காக காரணங்கள் தேடினேன். ஸோ மம்மி வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, இருந்தாலும் கூட நைட்டு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே போயிட்டு வந்துடுறேன், அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு இறங்கி போவேன். ஆனா திரும்பி வர்றது காலையில ஃபுல்லா பாவத்துக்கு குடிச்சு, பயங்கரமா குடிச்சு திரும்ப ரிட்டர்ன் வர்றது அடுத்த நாள் காலையிலேயே தான் இருக்கும். மம்மி ரொம்ப மனவேதனைப்படுவாங்க. என்னால என்னோட பெற்றோர்களுக்கு ஒரு அசிங்கமான பேர் மட்டும்தான் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேர் கேவலம் பேசியிருக்காங்க. என்னால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த 2025 மார்ச் மாசம் கூட நான் சரி வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மம்மிட்ட எல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு, மம்மி ஓகே நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயோ நடந்து போறேன். நான் நினைச்சிருந்தேன்னா எத்தனையோ சுச்சுவேஷன்ல என் கையை பாத்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ தடவை கையை கிழிச்சிருக்கேன். அந்த சரீரமாகி இந்த உடம்ப எவ்வளவோ அசிங்கத்துக்கும் எவ்வளவு விதமான பாவத்துக்கும் அடிமையாக்கி விட்டுருக்கேன். சோ ஈரோடுல தான் நாங்க இருந்தோம். சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு எதிராக அகைன்ஸ்ட் எங்களை தேவனா இங்க கொண்டு வந்தாரு. திருவனந்தபுரத்துலதான் நாங்க இருக்கிறோம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்துலதான் இருப்போம். சோ தேவன் எங்களை இங்க கொண்டு வந்தாரு. அப்பவும் பாவத்துலதான் இருக்கேன். இங்க ஒரு சபையில எங்களோட சபைக்கு அழைத்து சென்றார், தேவனாதான் கூட்டி சென்றார். நாங்க இந்த சபைக்கு தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது, சண்டே சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு மம்மியோடைய அந்த ஒரு ஃபோர்ஸ் காரணமாக சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போய் அவங்களோட விசுவாசத்தை பார்த்து, சோ இந்த காலகட்டத்துல நிறைய இடத்துல கடவுள் என் கூட இடைப்பட்டாரு. சோ கடவுள் நிறைய வசனங்கள் மூலமாகவும் பேசினாரு, நிறைய விதமா என்கிட்ட இடைப்பட்டார். ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்போ பாவத்துல பெருகி 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 குடிச்சு 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 என்ன நானே கெடுத்துக்கிட்டேன். குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், இந்த மாதிரி வாயில வைப்பாங்க இல்லைங்களா, அந்த போதைப் பொருள், அந்த பழக்கம், எல்லா பழக்கமும் இருந்துச்சு. சோ அப்படி இருந்த காலகட்டத்துலதான் ஒரு டைமுக்கு மேல கடந்த வருடம் இந்த சமயங்களில் எல்லாம் வயிறு வேதனை ஆரம்பிச்சுது. ரொம்ப வேதனை, தாங்க முடியாத வலி. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எண்டோஸ்கோபி எடுத்து பார்க்கணும், எண்டோஸ்கோபி எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க, வயிறுல ஒரு பாக்டீரியா இருக்கு. ஸோ மம்மி எல்லாம் டாக்டர் கிட்ட சொன்னாங்க, இவனுக்கு இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் இருந்துச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி. ரொம்பவும் 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 பாதிக்கப்பட்டேன். வயிறு வேதனைனா சாதாரண வயிறு வேதனை கிடையாது, ஒரு சாப்பாடு கூட சாப்பிட முடியாது, இவ்வளோ வயிறு வேதனையும் நெஞ்சு வேதனையா இருக்கும். செத்துடலாமா அப்படின்னு தோணும், ராத்திரி எல்லாம் தூக்கம் வராது, மூச்சு விட முடியாது. இப்பவும் ஒரு சில ஐட்டங்கள் எல்லாம் என்னால சாப்பிட முடியாது, ஸ்பைசியான ஐட்டம்ஸ் எல்லாம் என்னால சாப்பிட முடியாது. சோ நான் செஞ்ச பாவங்கள், நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். சோ ஒருத்தங்க ஞான ஸ்நானம் எடுக்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படணும், அப்பதான் ஞானம் கிடைக்கும். ஸோ அந்த ஞானம் இல்லாம நான் ஒரு ஞான ஸ்நானம் எடுத்தேன். நான் எந்த டினாமினேஷனையும் எந்த ஒரு சர்ச்சையும் நான் குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ நான் இங்க வரல. ஸோ நான் அது லேட்டர் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஸோ ஒரு ஞான ஸ்நானம் என்னோட அத்தை பசங்க எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10ஓட 11 அவங்களோட கூட சேர்ந்து ஞான ஸ்நானம் எடுத்தேன். ஆனா ஞான ஸ்நானம் எடுத்துட்டு என் வாழ்க்கை மாறிச்சா அப்படின்னு சொன்னா இல்ல. ஞான ஸ்நானம் எடுத்த அந்த சர்ச்சு மொட்டை மாடியில உட்காந்து நான் குடிச்சிருக்கேன். நான் உண்மையதான் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையை சொல்லதான் விரும்புறேன். ஸோ நான் போய் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த சர்ச்சுக்கு மேல உட்காந்து குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து, பாவத்துக்கு அடிமையாய்
அந்த சர்ச்சு மேல உட்கார்ந்து கூட கடவுள் ஒரு அளவுக்கு தாங்க பாப்பாரு. எவ்வளவு நாள் தான் கடவுள் பொறுமையாவே விடுவார். அதுக்கப்புறம் வயிறு வேதனை ஆச்சு, ரொம்பவே கஷ்டம். கடந்த 1 வருட காலம் மொத்தமாகவே வயிறு வேதனையால் அவதிப்பட்டு ஒண்ணுமே முடியல. இருந்தாலும் கூட எனக்காக ஜெபம் செய்வதற்காக, எனக்காக ஒரு கூட்டம் இருக்குதுன்னா என்னுடைய சபை விசுவாசிகள் தான். அவங்க நான் இந்த சபைக்கு வந்துட்டு தான் தேவன் யாருன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். வெறும் சண்டே மட்டும் இந்த பைபிளை எடுத்துட்டு போனேன்னா, ஆக்சுவலா ஒவ்வொரு மதத்தினர்களுக்கும் ஒவ்வொரு காட் இருக்க மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஏசு கிறிஸ்து தான் காட் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். என்னோட மைண்ட் செட்டே அப்படிதான். நமக்கு ஏசு கிறிஸ்து தான் காட் அப்படின்னு என்னோட ஒரு மைண்ட் செட். சோ விசுவாசத்துல என்னுடைய சபை விசுவாசிகள் ஜெபம் செய்வதா இருக்கட்டும், வயசான பாட்டிங்கெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, உனக்காக நாங்க என்னைக்கும் ஜெபம் செய்யறோம். எங்களோட பர்சனல் ப்ரேயர்லயா இருக்கட்டும், விமென்ஸ் ப்ரேயர்லயா இருக்கட்டும், சபையில எல்லா பிரார்த்தனையிலையும் உனக்காக நாங்க பிரார்த்தனை செய்யும்போது என் மனசு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. எனக்காக அவங்க ஏன் ஜெபம் செய்யணும், எனக்காக அவங்க ஏன் ஜெபம் செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு வேண்டுதல்கள் இருக்கு, எனக்காக ஏன் ஜெபம் செய்யணும், என்னுடைய வழி மாறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஏன் ஜெபம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பிரேயர்ல ஜாயின் பண்ணுவேன். உங்களோட பிரேயர்ல ஜாயின் பண்ணது மூலமாகவும் கடவுள் நிறைய விதத்துல என்னோட இடைப்பட்டாரு. வெறும் சண்டே மட்டும் பைபிளை எடுத்துட்டு போனேன்னா, இந்த பைபிளை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வயிறு வேதனையில் இருந்த காலகட்டத்துல வாசிக்க ஆரம்பிச்சேன். தேவன் ஒரு தடவை ஃபுல்லா பைபிளை வாசிச்சு முடிக்க கிருபை தந்தார். சோ ஒன் டைம் நான் பைபிளை ஃபுல்லா வாசிச்சுட்டேன், செகண்ட் டைம் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நிறைய போராட்டங்கள் வந்தது. சாதாரணமா பிசாசு நம்மளை விடவே மாட்டாங்க. அவர்கிட்ட சேலஞ்ச் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம சேலஞ்ச் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நம்மளை போட்டு ஒரு மாதிரி பண்ணிடுவாரு. நிறைய நாள் எப்படி எல்லாமோ சாகலாம்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் எனக்கு நேரம் சவால் விட்டுருக்காங்க, உன் வாழ்க்கையை முடிச்சிருவேன், உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன். எத்தனையோ சிச்சுவேஷன்ல என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட்ல சாக வேண்டிய நான் 100 இலையில நான் தப்பிச்சிருக்கேன். சோ விசுவாசத்துல வளர்ந்து பைபிளை வாசிக்க தேவன் இடைப்பட்டாரு. சோ அப்படி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடியே சர்ச் பாஸ்டரோட நான் பேசும்பொழுது நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன். ஒரு செய்தியில பாஸ்டர் சொன்னாரு, இந்த மாதிரி கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு மைண்ட்குள்ள பயங்கர கில்ட்டி ஃபீல்னஸ். அப்போ நான் பாஸ்டரோட பேசினேன். பாஸ்டர், இந்த மாதிரி நான் ஒரு ஞானஸ்நானம் முன்னாடியே எடுத்தேன், ஆனா எதுவுமே தெரியாம, பைபிள்னா என்னன்னே தெரியாம, காட்னா யாருன்னே தெரியாம நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். எனக்கு அதுல எந்த உடன்பாடும் இல்லை. சோ இன்னொரு ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓகே, மனம் மாறுதலுக்கான ஒரு ஞானஸ்நானம் நான் உனக்கு தரேன், நீ கவலையை விடு, கடவுள் உன் கூட இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. சொல்லி 3 வாரத்துக்கு முன்னாடி நான் ஜலத்தினால் முங்கி முழுகல் ஞானஸ்நானம் எடுக்க தேவன் எனக்கு கிருபை தந்தார். ரட்சிக்கப்பட்டு தேவன் யாருன்னு அறிந்து கொள்ள தேவன் எனக்கு கிருபை செய்தார். சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட என் கையில நீங்க ஸ்டேட்டஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு பிக்சர் நான் போட்டது ஒரு 10% தான். ஆனா மீதி 90% ராத்திரியும் பகலும் எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல எல்லா கையிலையும் எல்லா நரம்பு கிடைக்காம எல்லா பக்கமும் எனக்கு ட்ரிப் ஏத்திருக்காங்க. எதனாலன்னா வயிறு வேதனையினால. எல்லா என் ட்ரிப்பு போடாத எந்த நேரமும் கிடையாது, எல்லா பக்கமும் குத்தி, எல்லா பக்கமும் ராத்திரி மொத்தம் மம்மி என் கூட உட்கார்ந்து எனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்காக ஜெபம் செய்ய பாஸ்டர், என்னுடைய சபை விசுவாசிகள், நான் அவங்களுக்கு எல்லாத்துக்காகவும் ப்ரேயர் பண்றதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரு தகுதியுமே இல்லைங்க. என்னை உங்க முன்னாடி ஒரு சாட்சியாக நிறுத்திருக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா. எங்கேயோ இருந்தேன்னா உங்க முன்னாடி ஒரு சில பேரா இருந்தாலும் உங்க முன்னாடி ஒரு சாட்சியை பகிர்ந்துக்கவும், என்னை பத்தி சொல்லவும், நான் ஒரு பாவிதாங்க. லிட்ரலி நான் ஒரு பாவிதான். நான் ஒரு பரிசுத்தவன் கிடையாது. நான் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு பக்கா பாவி. ஒரு பாவத்துல இருந்து திரும்பி பார்த்தா என்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது பாவங்கள் மட்டும்தான் எனக்குள்ளேயா இருக்கட்டும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலயா இருக்கட்டும் சரி, பாவங்கள் மட்டும்தான் பெருகி போயிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு சென்று ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் இழந்துட்டு
திரும்ப தகப்பனிடத்திற்கு வந்த பொழுது அந்த தகப்பனார் என்ன செய்தாரு? அந்த தகப்பனார் நினைச்சிருந்தா அவரு வராத போயிடு. இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, நீ வராத, அவ்வளவுதான், நீ வேணாம், வீட்டுக்கு வேணாம், போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தகப்பனார் என்ன செஞ்சாரு? தன்னுடைய இளையகுமாரனுக்காக ஒரு விருந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான் நான் பாவத்துல இருந்த பொழுதும் ஆண்டவர் கொஞ்சம் என்னை விட்டு டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று என்ன வாட்ச் பண்ணிட்டே இருந்தவர். என்னை காண்கிற தேவன் அவரு. சோ நம்மளை காண்கிற தேவன், என்னை மாத்திரம் இல்ல, நம்ம யாவரையும் காண்கிற தேவன். சோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு என்ன பார்த்துட்டே இருந்தாரு. சோ இப்ப என்ன ரொம்ப கிட்ட இருந்து பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை காண்கிற தேவன் அல்லவா? சோ நான் என்னுடைய எல்லாத்தையுமே இழந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேல நான் காட் பக்கம் திரும்பும் பொழுது எனக்காக ஒரு விருந்து பரலோகத்துல ஆயத்தமாகி இருக்கிறது. சோ அந்த விருந்துக்காக நான் ப்ரிப்பேர் ஆகவும் ஆண்டவரோடு கூட ஒன்னாய் சேர்ந்து இடைப்படவும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலை நிற்கவும் இன்னும் மினிஸ்ட்ரி அதிகமா செய்யவும் எனக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் இதே போல பல மினிஸ்ட்ரிஸும் பல சுவிசேஷங்களும் தேவனுக்காக நிலைத்து நிற்கவும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது முடிவு பரியந்தம் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கராஜ்யத்துக்கு நம்ம ஒரு அவகாசியா தீர்க்கும், அதாவது சொர்க்கராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் இல்லைங்களா? சோ முடிவு பரியந்தம் நிலை நிற்கவும் தேவனுக்காக இன்னும் அதிகமாக நிலை நிற்கவும் அதிகமா தேவனோடு கூட இடைப்படவும் சோ நீங்க எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சோ தேவன் என்ன ஒரு தகுதியும் இல்லாத என்ன ஒரு தடவை ஃபுல்லா அந்த பைபிளை வாசிக்க அவரோட வார்த்தைகள் என்னோட இடைப்பட்டுச்சு. என்ன ஃபுல்லா என்ன அப்படியே ஒரு குயவன் கையில இருக்கிற, அதாவது அந்த களிமண்ணை ஒரு பானையா வணையிற மாதிரி அப்படியே வணைறாரு, வணைஞ்சு கொண்டு வர்ற முதல் மேடை ரிவைவல் வாரியர்ஸ். இந்த மேடை தான் ஃபர்ஸ்ட் மேடை. என்னோட வார்த்தைகளையும் என்னோட சாட்சிகளையும் நான் பகிர்ந்து கொள்ள இத்தனை பேருக்கு முன்னாடி நான் ஒரு நாள் எந்த இடத்துலயும் நான் சாட்சியோ ஒரு வசனத்தை ஒரு பிரசங்கமோ பண்ணது கிடையாது. நான் 3 வாரத்துக்கு முன்னாடி என் சர்ச்சில் ஒரு சாட்சி உங்ககிட்ட சொன்ன இந்த சாட்சியை தான் சொன்னேன். அங்க நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா உங்க முன்னாடி நான் ஒரு சாட்சியாக ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார். என்னுடைய எண்ணத்தையும் இயக்கங்களையும் அறிகிற தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் கூட இருப்பார். நீங்க எந்த கவலையில இருந்தாலும் சரி, எந்த மனசுல எந்த ஒரு துக்கத்திலயோ பாரத்திலயோ இருந்தாலும் சரி, கடவுள் நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டுங்க. நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அது இன்னைக்கா இருந்தாலும் சரி, நாளைக்கா இருந்தாலும் சரி, 4 வருஷம் கழிச்சா இருந்தாலும் சரி, எப்பவா இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தருகிற தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வேண்டுதல்கள் என்னைக்குமே வீண் போகாது. என்னைக்குமே நீங்க ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டுட்டு நீங்க அப்படியே நிக்கிறது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதாவது காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் இல்ல, அப்படித்தான வசனம் சொல்லுது. சோ காத்திருங்க, அதுக்கான கரெக்டான டைம் தேவன் கொண்டு வருவாரு. நம்ம இவ்வளவு நாள் ப்ரேயர் பண்ணேன், இவ்வளவு உபவாசம் எடுத்துக்கிட்டேன், இவ்வளவு டைம் நான் கடவுளோட கூட இருந்தேன், ஆனாலும் எனக்கு என் வாழ்க்கையில ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் நிற்பது அவருடைய சுத்த கிருபையினால் மாத்திரமே. சோ அதனால நம்மளுடைய ஜெபம் என்னைக்குமே வீண் போகாது. நம்மளுடைய ஜெபம் என்னைக்குமே கேட்கப்படாதது அல்ல. என்னைக்குமே நம்மளை காண்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் என்னைக்கு எப்பவுமே நம்மளை நோட் பண்ணிட்டு தாங்க இருக்கிறாரு. நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சரியான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயங்களா இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை காண்கிற உங்களையும் என்னையும் காண்கிற தேவனைத்தான் நானும் நீங்களும் இன்றளவும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலுயா அல்லேலுயா. சோ என்னுடைய வாழ்க்கையில அப்படி விசுவாசத்துல வளர்ந்து 3 வாரத்துக்கு முன்னாடி ஞானஸ்நானப்பட்டு சோ இன்னும் அதிகமா சபையோடு கூட சேர்ந்தும் சோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் ஆக்டிவிட்டிஸ்லயும் இந்த மாதிரி தேவனோடு கூட அதிகமாக இடைப்படவும் நீங்க எனக்காக 1 நிமிடம் மாத்திரம் உங்களுடைய ஜெபத்துல ஜெபித்துக் கொள்ளவும் நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ கம்ப்ளீட்டா டாக்டரும் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல தம்பி நீங்க குடிச்சீனா உன் வாழ்க்கை அவ்வளவுதான், நீ முடிஞ்சதுன்னே நினைச்சுக்கோ. இதுக்கு மேல நீ குடிச்சா உன்னுடைய வயிறா இருக்கட்டும், உன்னோட ஹெல்த்தா இருக்கட்டும், யாராலையும் காப்பாற்ற முடியாது. சோ இதுக்கு மேல இங்க தவற செய்யாதன்னு டாக்டர் மூலமா வான் பண்ணிட்டாரு. காட் தனியாவும் வயிறு வேதனை கொடுத்து வான் பண்ணிட்டாரு. சோ இதுக்கு மேலையும் நான் அந்த பாவத்தை ஒரு நாள் செய்யவே மாட்டேன்.
நான் இந்த இடத்துல கூட சொல்றேன், ரியலி 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 சாரி டாடி. இனிமேல் நான் அந்த பாவத்தை என்னைக்குமே செய்ய மாட்டேன், எப்பொழுதுமே செய்ய மாட்டேன். என்னுடைய கைகளோ, இந்த சரீரமாக்கிய உடம்பு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய உடம்பு. சோ ஆண்டவருக்காக மாத்திரமே இதுக்கு மேல நிலைத்து நிற்கணும், தவிர என்னைக்குமே பின்னாடி திரும்பி பார்த்து அந்த பாவத்துல போயிடவே மாட்டேன். சோ இந்த ஒரு விஷயத்த வந்து நான் ஆணித்தரமா எல்லா இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் இந்த ஒரு விஷயத்த நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இனிமே இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு பாவத்தை நான் இனிமே என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது. கடவுள் எனக்கான ஆப்ளிகேஷன்ஸ், எனக்கான கடமைகளும், எனக்கான நிறைய விஷயங்களும் இன்னும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. சோ நான் அதை தேடி முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி இருக்கிறது வசனம். சோ அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். இந்த நியாயப்பிரமாண யோசுவா 1:8 சொல்லு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நம்ம என்னைக்கு இரவும் பகலும் இந்த பைபிளை வாசிச்சு என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்துக்காக ஆண்டவருக்காக நம்மளையே அர்ப்பணிக்கிறோமோ, என்னுடைய இருதயத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ, அன்னைக்கு நம்ம புத்திமானாயும் நடந்து கொள்வோம். அன்னைக்கு அவருடைய வழிகள், அவருடைய வே, அவர் ஒரு வே வச்சிருப்பாரு, நம்ம ஒரு வே நினைப்போம், அவர் ஒரு வே வச்சிருப்பாரு. அந்த வழி அவர் தானாகவே அவர் காட்டி கொடுக்கிற தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். சோ ஒரு தகுதியுமே கிடையாதுங்க. லிட்ரலி சொல்ல போனா ஒரு யோகியதையுமே கிடையாது. உங்க முன்னாடி நின்று இப்படி பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் தேவன். சோ அதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன்மார்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். சோ எல்லாத்துக்குமே நன்றி. ஒரு சின்ன சாட்சியா அவங்க முன்னாடி பகிர்ந்து கொண்டதுல நான் மிகவும் மகிமைப்படுகிறேன். இன்னும் அதிகமா நிலைத்து நிற்கும். நீங்க எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம இப்போ அடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்க கூட கொஞ்சம் பேசி முடிக்க விரும்புகிறேன். ஏன்னா டைம் இல்லை. அதுவும் இல்லாம ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் பிரசங்கிச்சது கிடையாது. ஸோ ஏதாவது தப்பிதங்கள் இருந்தாலும், ஏதாவது தவறுகள் இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நான் மன்னிச்சிடுங்க. ஸோ வசனத்துக்கு நேராக நம்மளுடைய பார்வைகளை செலுத்தலாம். சோ நான் வாசிக்க எடுத்துக்கொண்ட வசனம், உங்களுடைய கைகளில பைபிள் இருந்தால் தயவு செய்து பைபிள் ஓபன் பண்ணி பாருங்க. அந்த வசனத்தை, நான் சொல்ற வசனத்தை பாருங்க. சோ நான் சொல்ற வசனத்தின் மூலமாக கடவுள் உங்களோட இடைப்படுவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம வசனத்துக்குள்ள போக ஆயத்தமா இருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 அதிகாரம் 3வது வசனம். சோ நானே வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, அண்ணன்மார்களே, காலம் சமீபமா இருக்கிறது. நாம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? ஒரு யோசிச்சு பாருங்க, காலம் எவ்வளவு சமீபமா இருக்கிறது. கடவுளுடைய வருகைக்கான நாளும் மிக 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 சமீபமா இருக்குது. நமக்கு கண் முன்னாடி நடந்துட்டு இருக்குது. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு வர்றோம், கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு வர்றோம். சோ மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரை தரித்தவர்களாக நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கடைசி காலத்துல, கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க. சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. ரிவைவல் வாரியர்ஸ் ஒரு டீம் தான். ரிவைவல் வாரியர்ஸ் மாதிரி இந்தியாவுல எத்தனை டீம் இருக்கும், உலகத்துல எத்தனை டீம் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம எத்தனை ஊழியர்கள் எத்தனை பக்கம் பிரசங்கிச்சிட்டு இருக்காங்க. சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டு தொடங்கி விட்டது. காலம் சமீபமாகிவிட்டது. காதுள்ளவன் கேட்க கடவான். சோ காதுள்ளவன் கேட்க கடவான். சோ நம்ம ரொம்ப குரூஷியல் டைம்ல போயிட்டு இருக்கோம். கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருபை அப்படிங்கிறது தவறு செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு தப்பு தான், இன்னைக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு நாளைக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும். அடுத்த வாரம் சண்டே இருக்குல்ல, சோ சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம கடவுள்கிட்ட சொல்லி இந்த பாவ மன்னிப்பு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கூலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்த வாரம் போயிட்டு வந்து நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். கிருபை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை ஒரு லைசன்ஸ் கிடையாது. அதாவது தவறு செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. ஒரு தவறு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இது கிடையாது. கிருபை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. கிருபையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கடவுள் மூலமாக கடவுள்கிட்ட தினம் தினமும் ரட்சிக்கப்பட வேண்டியது இருக்கு. தினம் தினமும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்கப்பட வேண்டியது இருக்கு. தினம் தினமும் நம்மளோட சிந்தனையினாலையும் பேச்சினாலையும் நம்மளோட இருதயத்தினாலையும் ஏதோ ஒரு மூலமாக நம்ம பாவம் செய்துட்டாலும் தினம் தினமும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டியது இருக்கு. அதை நீங்க யோசிச்சுக்கணும். கிருபை என்பது ஒரு லைசன்ஸ். இன்னொரு தடவை கூட சொல்லிக்கிறேன், காதுள்ளவன் கேட்க கடவன். கிருபை என்பது தவறு செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. எபேசியர் 6:11-12 நானே வாசிக்கிறேன். எபேசியர் 6:11 வசனம் 12 வசனம். எபேசியர் 6:11-12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களோ அதாவது ரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லங்க நமக்கு போராட்டம். நமக்கு போராட்டமே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய போராட்டம் இங்க கிடையாது. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு தாங்க உங்களுக்கு எனக்கும் போராட்டம் இருக்கு. தினம் தினமும் நம்ம அந்த போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்க அதை கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். கனெக்ட் பண்ற ஒவ்வொருவங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்க விரும்புகிறேன். புரியுதுங்களா? சோ கிருபை என்பது பாவம் செய்வதற்கான ஒரு லைசன்ஸ் கிடையாது. நோவா பேழைய ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. புரியுதுங்களா? பேழைய ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த காலகட்டத்துல பாவம் பெருகி இருந்தது. ஆனால் நோவாவோட கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த பேழைக்குள்ள போய் அந்த பேழைக்குள்ள போய் எஸ்கேப் ஆனாங்க. இது எல்லாருமே அழிக்கதான் பட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கனெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட் ஏ, ஃப்ரெண்ட் பி. ஸோ ஃப்ரெண்ட் ஏ 2 பேரும் வேற வேற ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. ஈரோட்ல வேற வேற ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. ஃப்ரெண்ட் ஏக்கும் ஃப்ரெண்ட் பிக்கும் சென்னைக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட் ஏ என்ன பண்ணாருன்னா, ஒரு மாசத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்துட்டாரு. ஸ்லீப்பர் டிக்கெட் எடுத்து S5 கோச் நம்பர் S5 சீட் நம்பர் 12 ஓகே எடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட் பிக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ 2 பேரும் சென்னைக்கு போகலான்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. ஃப்ரெண்ட் பி என்ன பண்ணிட்டாருன்னா, கவுண்டர்ல போயிட்டு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டாரு. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து 2 பேரும் மேல பிளாட்ஃபார்முக்கு போறாங்க. ட்ரெயின் வருது, நிக்குது. டிடிஆர் வெளியே இறங்குறாரு. ஃப்ரெண்ட் என்ன டிக்கெட் காட்டுறாரு, S5 கோச் நம்பர் S5 சீட் நம்பர் 10, நீங்க உள்ள போலாம், அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் உள்ள ஏத்துறாரு. ஃப்ரெண்ட் பி அவரோட டிக்கெட்டை காட்டுறாரு. டிடிஆர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, தம்பி இந்த டிக்கெட்டுக்கு நீ இந்த பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் நிக்க முடியும். ட்ரெயின்ல ஏறதுக்கான டிக்கெட் இது இல்ல. இது எதோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கனெக்ட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கனெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தங்களுக்காகவும் நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். சோ இன்னைக்கே ஆயத்தமாயிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்து பிளாட்ஃபார்ம்ல நிக்கணுமா, இல்ல ஆண்டவருடைய வருகையில அவரோட கூட அந்த ஒரு ரயில் யாத்திரையில பயணம் செய்து போகணுமா அப்படின்னு இன்னைக்கே யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கே ஏதாவது ஒரு பாவத்திலேயோ ஒண்ணும் இல்ல தங்கச்சி, ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு பிரச்சனை இல்லை, தூக்கி வீசுவோம். முன்னாடி இருக்கிற பாவத்தை தூக்கி வீசிடு. அது எவ்வளவு பெரிய இதாவா இருக்கட்டும், தூக்கி போட்டு முன்னோக்கி போயிட்டே ஆண்டவரை நோக்கி போ. இப்பவும் சொல்றேன், ட்ரெயின் வருவதற்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிவைவல் வாரியர்ஸ் டீம் மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ட்ரெயின் வர்றதுக்கு 1/2 hour முன்னாடி கோச் பொசிஷன் சொல்லுவாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கண்டினியூஸா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ட்ரெயின் நம்பர் 12696 சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஈரோடு நம்பர் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ஆம் தடத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கிட்ட வந்துருச்சுன்னா வெகு விரைவில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில்
இதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டுட்டே இருக்குது. ஆண்டவர் வரப்போறாரு 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 வரப்போறாருன்னு. அவர் வருகிற நாளோ நாளிகையோ பிதா ஒருவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சோ பி ப்ரிப்பேர் ஃபார் ஹிஸ் கிங்டம். அவருடைய அந்த ஒரு கிங்டமுக்கு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடிக்கணும். அருமையான சகோதரர் பிரார்த்தனை செஞ்சாரு. நல்ல போராட்டம், அதாவது ஒரு ரேஸ்ல 10 பேர் ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒருத்தர் தான். அந்த ஒரு வெற்றியை நோக்கி தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணுமோ தவிர, சோ எல்லாருமே ஓடலாம், யாரு வேணா ஓடலாம். ஆனா ஜெயிக்கிறது 1-2 பேர் மட்டும்தான். எனக்கு அருமையான சகோதரர்களே, காலம் சமீபமாகிவிட்டது. தினமும் நமக்கு போராட்டம் உண்டு, தினமும் நமக்கு கஷ்டம் உண்டு, கவலைகள் உண்டு, எல்லாம் எவ்ரிதிங் ஃபைன். எல்லாத்தையுமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் சொல்லுகிறார். சோ கடைசி காலத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க கவனிச்சுட்டு தான் வர்றீங்க. ஆனா தினமும் நியூஸா இருக்கட்டும், தினமும் நம்ம பாக்குற, அதாவது நாட்டுக்கு நாடு விரோதமாக போர்கள், சுனாமி, பூகம்பம், ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு தான் இருக்கு. சோ உங்களுக்கு கொடுத்த நல்ல ஆரோக்கியம், நல்ல கைகள், நல்ல இருதயம் கொரோனா காலகட்டத்துல ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நீங்க யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடுக்கு வழி இல்லாம, அரிசிக்கு வழி இல்லாம எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு மாண்டு போனாங்கங்க. உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. நல்ல கைகளையும் நல்ல இருதயத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்துக்காக கைகளை தட்டுங்க, அவருடைய நாமத்தை வாயில அறிக்கை பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ உங்களுக்கு கொடுத்த நல்ல கைகளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல இருதயத்தையும் எத்தனையோ பேர் கேன்சர்னால, சொல்ல முடியாத நோய்களினால, சொல்ல முடியாத உள்ள எங்கெங்கயோ கட்டிகளினால, எவ்வளவு பிரச்சனை, கண் பார்வை இல்லாம, ஒருவேளை ஆகாரத்துக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, வீடு இல்லாம எத்தனையோ பேர் ரோட்லயும் அங்கேயும் இங்கேயும். அவங்கள பாத்தீங்கன்னா, எஸ்ப்பா இவரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, இவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க மனசால நினைச்சுக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த நல்ல ஆரோக்கியம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாத்திரமே. அல்லேலூயா. சோ நியாய தீர்ப்பு நாளுல நீங்களும் நானும் அவருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிக்கணும். சோ அப்படி நிக்கும் பொழுது, நீ எம்பிபிஎஸ் படிச்சியா, நீ வந்து டாக்டர் படிச்சு முடிச்சியா, நீ போலீஸ் ஆனியா அப்படின்னு கேட்க மாட்டாரு கடவுள். எனக்காக நீ என்ன பண்ணுன, நான் உனக்கு கொடுத்த நல்ல ஆரோக்கியத்துக்கோ, நான் உனக்கு கொடுத்த அந்த 24 மணி நேரத்திலயோ நீ பிரயோஜனமா எனக்காக நீ என்ன செஞ்ச அப்படின்னு மட்டும்தாங்க கடவுள் கேட்பாரு. சோ என்னுடைய சத்தத்தை கேட்கிற என்னுடைய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் தயவாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆரோக்கியத்துக்கும் இந்த ஒரு நல்ல ஒரு தாளந்திற்கும் நம்ம கடவுளை மட்டும்தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலுயா அல்லேலுயா. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசி நாட்கள்ல ஒரு நாட்டுக்கு விரோதமாக நாடு போர் எழும்புது, சுனாமி வருது. சோ ஆல்மோஸ்ட் இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் முடிவடைய போகுதுங்க. எசேக்கியல், சகரியால இருந்து எல்லாத்தையும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் முடிவடைகிற நாட்கள் சமீபமாகிவிட்டது, காலம் சமீபமாகிவிட்டது. பி ப்ரிப்பேர், தயவு செய்து தயாராகி கொள்ளுங்கள். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் அதுக்கப்புறம் எப்படி போகும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாதுங்க. சோ என்ன பண்ணணும் அப்படிங்கறது மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன், டைம் இல்லை. சோ பாவ அறிக்கை செய்யணும். முதலாவது பாவ அறிக்கை செய்யணும். பாவ அறிக்கை அப்படிங்கிறது நம்மளுடைய தப்ப பிரார்த்தனை மூலமாக, நம்மளுடைய தனிப்பட்ட பிரார்த்தனை மூலமாக கடவுள்கிட்ட ஏற்று சொல்லி கடவுள்கிட்ட சொல்லணும். நம்மளுடைய எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்யணும். அதுதான் பாவ அறிக்கை. 2, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். பாவ அறிக்கை செய்யும் பொழுது இயேசு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இயேசுவானவர் உங்களோட இடைப்படுறது உங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3, ஜலத்தினால் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். 4, ஜலத்தினால் மூழ்கி ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, பரிசுத்த ஆவியானவரும் நமக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், ஒரு உடன்படிக்கை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவரால அபிஷேகம் நமக்கு கிடைக்கணும். 5வது விஷயம்,
நம்ம வந்து ஒரு சர்ச்சில் ராபோஜனம் திருவிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல அதாவது கிறிஸ்துவோடு கூட ஒரு பங்காளிகளா இருக்கணும். வசனம் சொல்லுது, நான் வருமளவும் இதை என்னுடைய ஞாபகார்த்தமாக செய்யுங்கள் என்றுதான் வசனம் சொல்கிறது. சோ நம்ம ராபோஜனத்துல ஒரு பங்காளியாக இருக்கணும். லாஸ்ட் காத்திருக்கணும். அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்குங்க. என்னை ரட்சிக்க ஆண்டவர் வரமாட்டாரா, என்னை ரட்சிக்க என்னுடைய ரட்சகர் வரமாட்டாரா அப்படின்னு ஒரு கூட்டம். அந்த மாதிரி நம்மளும் அவருக்காக காத்திருக்கணுங்க. மீட்கப்படுகிற நாளுக்கென்று அப்ப நம்ம மேல முத்திரை போடப்படும். அப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேரு எழுதப்படுங்க. அல்லேலூயா. சோ இதெல்லாம் பண்ணுனா மட்டும்தான் நீங்க சொர்க்கராஜ்யத்துக்கு நம்ம வந்து சொர்க்கராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அவரோடு கூட 1000 ஆண்டு காலங்கள் வாழ முடியும். அவரோடு கூட சந்தோஷமும் சமாதானமுமாக வாழ முடியும். சோ நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புறேன். முதலாவது ஏடிஎம் கார்டு, அதாவது கடைசி காலத்தை பத்தி சொல்றேன். முதலாவது ஏடிஎம் கார்டுல சிப்பு கொண்டு வந்தாங்க. முதல் சிப் ஏடிஎம் கார்டு ஒரு 4 நம்பர் கடைசியில இருக்கும். அதுக்குள்ள ஒரு சிப் இருக்கு. இரண்டாவது யானையுடைய வாலில சிப்பு பொருத்தினாங்க. எதுக்கு பொருத்தினாங்க அப்படின்னா, யானையுடைய பிளட் ப்ரெஷரையும் யானையுடைய ஹார்ட் பீட்டையும் தெரிஞ்சுக்க, யானை மதம் பிடிக்காம இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல யானைகள் வந்து கோவில்களுக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கா இருக்கட்டும், நிறைய இடத்துல கேரளால நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க யானைய. சோ அது எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு அறிஞ்சுக்க யானையோட வால்ல சிப்பை குத்துனாங்க. மூணாவது சிப்பு, அதாவது விலை கூடிய பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், சோ நம்ம அந்த வாகனங்களை வாங்கினோம்னா அந்த வாகனத்துக்குள்ள ஒரு சிப்பை பொருத்தினாங்க. நமக்கே தெரியாது நம்ம கார் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோன்னு. ஆனா கம்பெனிக்காரன் போன் பண்ணுவாங்க, உங்களுடைய வண்டி 15,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, வாங்க சர்வீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? மூணாவது சிப். நாலாவது சிப் ஃபாஸ்ட் ட்ராக். கார் முன்னாடி ஃபாஸ்ட் ட்ராக் ஒட்டி வச்சிருக்கோம். நாம நினைக்கிறோம் டோல்கேட் கட் பண்றதுக்கு, அதாவது சென்னையில இருந்து வரும்போது ஏகப்பட்ட டோல்கேட் இருக்கு, ஸோ டோல்கேட் கட் பண்றதுக்காக தான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக். அப்படி இல்லைங்க, நம்மளோட மொத்த டீடைல்ஸ் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல இருக்கும். ஸோ அது நாலாவது சிப். அஞ்சாவது சிப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரீசென்ட்லி, டைம் இல்ல நான் சீக்கிரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாஸ்போர்ட்ல ஒரு சிப், பாஸ்போர்ட் சிப். நீங்க வந்து நெசசரியா சீலெல்லாம் குத்த வேண்டாம், பாஸ்போர்ட்ல சிப்பு பொறுத்துனா போதும். நீங்க அதை வச்சு அந்த சிப்பை காட்டி இமிகிரேஷன் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு டோர் ஓபன் பண்ணி கொடுக்கும். அதனால அஞ்சாவது சிப். ஆறாவதா ஒரு சிப்பு பொருத்த போறாங்க. அந்த சிப்பு பொருத்துறதுக்குள்ள இங்க ஒரு காரியம் நடக்கும். இங்க ஒரு எக்கால சத்தம் கேட்கப்படும். அந்த எக்கால சத்தம் கேட்கப்படும் பொழுது அவருக்காக காத்திருந்த ஒரு கூட்ட ஜனங்கள், நீங்களும் நானும், அந்த எக்கால சத்தம் கேட்கிற யாவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுக்கப்புறம் தான் அந்த சிப்பு வரப்போகுது. சோ மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரை தெரித்தவர்களாக இருப்போம். நம்ம கண்களை மூடுவோமா? கடைசியாக ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். ரீசன்ட்லியா பார்த்துருப்பீங்க, சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் எங்க விண்வெளிக்கு ஒரு ஆராய்ச்சிக்காக போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்க, போயிட்டு சீக்கிரம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்களுடைய பிளான் இருந்திருக்கும் போல. ஆனா அங்க போய் வண்டி பழுதடைந்து போய்விட்டது. என்னாச்சு? 6 மாசம் அவங்க இருந்தாங்களா? உலகம் மொத்தமுமே ஸ்தம்பிச்சு போன ஒரு நியூஸுங்க. நம்ம எல்லாருமே கேட்டிருக்கிற ஒரு நியூஸ். 6 மாசம் கஷ்டப்பட்டப்போ லோகம் மொத்தமே கை விரிச்சிருச்சு. ட்ரம்ப் என்ன பண்ணார்? உடனே நேரா எலான் மஸ்க் கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. எலான் மஸ்க் என்ன ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. எலான் மஸ்க் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஒரே ஒரு ராக்கெட்டை தான் அனுப்புனாரு. அதான் அடுத்த நாள் அட்லாண்டிக் கடல்ல ஒரு கியூப் சைஸ்ல சுனிதா வில்லியமும் புச் வில்மோரும் இறங்கி வந்ததை நம்ம கண்களால பார்த்தோங்க. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பாத்துக்கோங்க. காலம் சமீபமாய் இருக்கிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். வந்து இறங்கிட்டாங்க 6 மாசத்துக்கு அப்புறம். அப்போ புச் வில்மோர் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தனால மட்டும்தான் எங்கனால கீழே இறங்கி வர முடிஞ்சது. யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும் அவருடைய சாட்சி. சோ அதை நான் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேங்க. சோ நம்ம இருக்கிற இடங்களில நம்மளுடைய கண்களை மூடுவோமா? சோ அப்பா நல்ல தகப்பனே, அன்றும் கூட 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்லர்களுக்கு நடுவாக ஒரு கல்வனை போல என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொங்கினாருங்க.
அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? மத்தேயு, மார்க், லூக்கா படிச்சு என்னுடைய கண்களில் அப்படியே தார தாரையா கண்ணீர் வடிந்ததுங்க. ஒரு குற்றமும் செய்யாத என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 கோர்ட் மாறி 7 தடவை அவரை விசாரிச்சுட்டும் ஒரு குற்றம் கூட அவர் மேல கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தரை தாங்க சிலுவையில் அரைஞ்ச உலகம் இந்த உலகம். சோ அப்படிப்பட்ட உலகத்துல நாம மிகவும் கவனமாய் வாழ வேண்டிய நாட்கள் நெருங்கி விட்டது. மிகவும் கவனமாக வாழ வேண்டும். சோ என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற நாள் மிகவும் சமீபமாகிவிட்டது. மீட்கப்படுகிற நாளுக்கென்று முத்திரை தரித்தவர்களாக இருங்கள். சோ ஒரு பாடலை கூட பாடி நான் ஒரு சின்ன ஸ்டான்ஸா பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம இருக்கிற இடங்கள்ல உங்க பைபிள் எல்லாம் ஓரமா வச்சிருங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு பைபிள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ப்ரேயர் பண்ணி முடிக்க நான் விரும்புகிறேன். சோ உங்களுடைய இருதயங்கள்ல உங்களுடைய ஒரு கை வச்சுட்டு ஒரு கைய வானத்துக்கு நேராக உயர்த்திட்டு, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, ஆரூபிய இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, வாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை வானம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். அப்பா நல்ல தகப்பனே, இந்த ராத்திரி வேலைக்காக உங்க கொடான கொடி நன்றி தகப்பனே. ஏசப்பா, எத்தனையோ பேர் உடைய நாமத்தை அறிந்தும் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள். அறியாமல் எத்தனையோ கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்பா ஏசப்பா, மீட்கப்படுகிற நாளுக்கு இன்று முத்திரை போட்டு தரித்தவர்களாக ஏசப்பா, உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக நாங்க எல்லாரும் ஏசப்பா, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா ஆயத்தப்படும்படியாகவும் ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொருவரையும் நீங்க தயார்படுத்தும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். டாடி ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவர், எங்களுடைய பாவங்களையும் ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுக்காக மன்னித்து 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில தொங்கினீர் ஏசப்பா. அப்பா, உம்முடைய அன்புக்கு என்ன செய்வோம் அப்பா, உம்முடைய அன்புக்கு என்ன செய்வோம் டாடி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அன்றும் கூட அப்பா பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னீரே அப்பா. தகப்பனே தகப்பனே அப்பா, இயேசுவே ஒரு கல்வன், நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது இன்னொரு கல்வன் அப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் ராஜ்யம் வரும்போது இந்த அடியனை கூட நினைத்தரலும் என்று சொன்ன போது இன்றும் கூட என்னோட கூட பரிதீசியில் இருப்பா என்று சொன்னீர் அப்பா. அன்றும் நீர் மறிக்கிற அந்த நொடியிலும் கூட அப்பா ஒரு கல்வனையும் கூட்டிக் கொண்டு சென்றீர பேரடைஸ் கேசப்பா. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு நல்லவரப்பா ஆண்டவரே சப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கிருபை போதுந்தாடி, உம்முடைய கிருபை போதுந்தாடி, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுந்தாடி ஏசப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பிசாசினுடைய கண்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்கப்பா. உம்முடைய பாதைகளில் எங்களை வழி நடத்துங்கப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லை டாடி, நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா. பாவிகளா இருக்கிறோம் தகப்பன் ஏசப்பா. ஏசப்பா, இரக்கம் காட்டுங்க டாடி, எங்க மேல இரக்கம் காட்டுங்க டாடி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருங்கப்பா. உம்முடைய பாதைகளில் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்துங்க டாடி ஏசப்பா. வழி விலகி போயிருந்தாலும், நாங்க எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் எங்களுக்கு அதை மன்னிச்சிருங்கப்பா ஏசப்பா. சூத்திரமப்பா, இந்த ஆராதனையை என்னுடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க டாடி. எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ கவலைகள் அவங்க இருக்கலாம் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் பழுகி பெருக செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க டாடி ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அண்ணா சொன்ன அந்த 3 ஆண்டவரே ஜெப விண்ணப்பம் தகப்பன ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனையோ பேர் ஜாயின் பண்ணாங்க, இப்ப எல்லாம் கம்மியா தான் இருக்கு வர்றாங்க, ஜாயின் பண்றாங்கன்னு சொன்னாங்க தகப்பன ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா.
இன்னும் அதிகமாக இவங்க பழுகி பெருகணும் தகப்பனே. இன்னும் அதிகமாக இவங்க மினிஸ்ட்ரியில நிலைத்து நிற்கணும், பெருகணும் அப்பா. ஏசப்பா ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க அப்பா. அதற்கான கைடன்ஸ் அப்பா பரலோகத்துல இருந்து என்ன தந்தப்பா அவர்களுக்கு அருள்படியாக கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இவர்களை எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் அப்பா வெற்றி பெறவும் ஆண்டவரே, அதுக்கு ஒரு ஜெயமாக இருக்கும் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. இவ்வளவு நேரம் கூட பொறுமையாக என்னுடைய சாட்சிகளையும் என்னுடைய வசனங்களையும் என்னுடைய அனுபவங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டாங்களே தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஏசப்பா பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவரே முடிவடைகிறதப்பா. நாளைக்கு நாங்க வேலைக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு போகணும் தகப்பனே. போக்குல வரத்துல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற ஒரே ஒரு தகப்பன் நீர் அல்லவா ஏசப்பா. நாங்க ஒன்றுமில்லை தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 அப்பா. எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் என்னுடைய செய்தியை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட செய்திகளையும் வசனங்களையும் கேட்ட ஒவ்வொருவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ சொல்ல போனா என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் செகண்ட் ஹாஃப் பெருசா இருக்கு. ஸோ தேவன் என்ன நடத்துவார், வழி நடத்துவார்னு நினைக்கிறேன். இன்னொரு மீட்டிங்ல டைம் இருந்துச்சுன்னா, ஸோ இன்னொரு மீட்டிங்ல நான் உங்களோட இன்னொரு விதமான சாட்சியோட தேவ வசனத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், ரொம்ப தேங்க்யூ. நீங்க இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டது ரொம்ப நன்றி. யாரும் லெஃப்ட் ஆயிட வேணாம். ஒரு 3 நிமிஷம் நான் வந்துட்டு நீங்க சொன்னதுல வந்துட்டு ரிவைல் வாரிஸ் மீட்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு முதல் முறையா நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த சங்கீதம் 81 இன்னைக்கு சொல்லியிருந்தாரு, உன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிற்பேன்னு. உங்களோட உயிருள்ள சாட்சிக்காகவும் நீங்க கொடுத்த படுத்துறேன். ரொம்ப நன்றி பிரதர் வந்ததுக்கு. உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய வார்த்தைகளையும் தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரிவைல் ஸ்டீரியஸ் நாம ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட டீம் சார்பா நாங்க வந்துட்டு ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை ஜெபமலையில ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களை நாங்க வரவேற்கும் விதமா இந்த போஸ்டை நாங்க ஷேர் பண்றோம். எஸ்பெஷலி உங்களுக்காக ஸ்பெஷலா ஷேர் பண்றோம். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்களும் ரிவைவல் வாரிசுல ஒரு அங்கமா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளும் சாட்சிகளும் எங்களை உண்மையாவே ஒரு உலுக்கிருச்சு பிரதர். அதான் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது நான் நம்புறேன். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ அண்ணா. தேவன் மென்மேலும் உங்களுடைய ஊழிய பலிகளை வந்துட்டு ஊழிய வழிகளை ஆசீர்வதிப்பார். உங்களோடு கூட இருந்து நிறைய செடிகளை விதைகளை உங்க மூலியமா விதைப்பார். அப்படிங்கறத கண்டிப்பா தேவன் மூலியமா தேவனுக்கு மகிமை வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். சரி, நம்ம எல்லாரும் கண்ணை மூடி சொல்லுவோம். நம்ம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ எவ்ரிஒன். இவ்வளவு நேரம் அமைதியா நீங்க மீட்டிங்ல இருந்து பார்த்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாம் லெஃப்ட் ஆயிக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணி.